சூப்பரான இந்த பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு ஒரு 5, 6 பழுத்த காஞ்ச மிளகாய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு விரல் சைஸ் இஞ்சி தோல் உரித்து அது நறுக்கி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல்லு பூண்டு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறமா சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 மணி நேரமாக கடலைப்பருப்பு 1½ கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக நம்ம வடை சுடுறதுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அது கூடவே கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துட்டு உப்பு சேர்த்து கலந்து இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும். அதே மிக்ஸி ஜாரில் ஒரு மேல் முடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கிட்டு அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, அதுக்கப்புறம் தாளிப்பு வடகம், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு சேர்த்துக்கிறேன். அது கூடவே சும்மா ஒரு 4 மிளகு, 4 வெந்தயம், கொஞ்சமாக 2 சிட்டிகளுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பாக சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரும்போது நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள் 2½ டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் தனியா பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு பரட்டிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி 2 கப்பு சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வடைக்கு உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டைக்கு ஒரு வடை மாவு, அதுலேருந்து ஒரு பெரிய சைஸ் உருண்டை எடுத்து இதில் கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் திக்காக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் டைலூட் பண்ணிக்கோங்க. குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். நம்ம உருண்டையை போட்டு வேக வைக்கும்போது அது சூப்பராக வெந்து வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. 5 நிமிஷம் கொதித்து நல்லா பச்சை வாசனை போட்டோம். இப்போ நம்ம அந்த 1 டீஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்காய் தூள் நான் சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற உருண்டியை வந்து ஒன்று ஒன்றா அப்படியே சிம்மில் வச்சுருங்க. இப்போ நல்லா அது கூட வச்சு எல்லாத்தையுமே எல்லா உருண்டையும் லைனாக வச்சுருங்க. கரண்டி எதுவும் போட வேணாம். இப்போது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேகட்டுங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்து லைட்டாக கலந்து கொடுங்க. நம்ம தோசை திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி திருப்பி கலந்து கொடுத்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக அந்த உருண்டைங்கள்லாம் வெந்து வந்துடும். ஆவியில் வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போயே பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. இப்போ சுட சுட சாதத்தோட இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடனாலும் சாப்பிட்லாம். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.